அச்சலை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் உம்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் உம்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே, பாவியாயிரும் பச்சை பிள்ளையாயிரும் அச்சித்திருக்கின்றேன், கற்பித்திருக்கின்றேன். மனிதராக புனிதராக வாழ பணிக்கின்றேன், பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றேன். அஞ்சாது என்று எம்மை காத்து வருகின்றேன். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அனை நண்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்புக்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jia Plus Shrine Web TV as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய முறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி வரும் பொருட்டு நம் பாவங்களையும் ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் நான் பாவத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடவுளை தவறுதலாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் வானதூதரையும் சகோதர சகோதரிகளையும் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். மன்றாடுவோமாக. இறைவா, அருட்பணியாளரான தூய ஜெரோமுக்கு திருநூலின் நீதியை இனிய
உயிருள்ளவற்றினை தந்தருளினீரே. உமக்களாகிய நாங்கள் உமது வார்த்தையால் மென்மேலும் நிறைவாக வளம் பெற்று அதில் வாழ்வின் ஊற்றை காண்போமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். யோபு நூலிலிருந்து வாசகம். ஒரு நாள் தெய்வ புதல்வர் ஆண்டவர் முன்னிலையில் ஒன்று கூடினர். சாத்தான் அவர்கள் நடுவே வந்து நின்றான். ஆண்டவர் சாத்தானிடம் எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார். சாத்தான் ஆண்டவரிடம் உலகை சுற்றி உலவி வருகிறேன் என்றான். ஆண்டவர் சாத்தானிடம், என் ஊழியன் யோபை பார்த்தாயா? அவனைப் போல் மாசற்றவனும் நேர்மையானவனும் கடவுளுக்கு அஞ்சி தீமையானதை விலக்கி நடப்பவனும் மண்ணுலகில் ஒருவனும் இல்லை என்றார். மறுமொழியாக சாத்தான் ஆண்டவரிடம், ஒன்றுமில்லாமலா யோபு கடவுளுக்கு அஞ்சி நடக்கிறான்? அவனையும் அவன் வீட்டாரையும் அவனுக்கு உரிய அனைத்தையும் நீர் சூழ்ந்து நின்று காக்கவில்லையா? அவன் கை வேலைகளுக்கு ஆசி வழங்கவில்லையா? அவன் மந்தைகளை நாட்டில் பெருகச் செய்யவில்லையா? ஆனால் உமது கையை நீட்டும், அவனுக்கு உரியவற்றின் மீது கை வையும். அப்போது அவன் உன் முகத்திற்கு நேராகவே உம்மை பழிப்பான் என்றார். ஆண்டவர் சாத்தானிடம், இதோ அவனுக்கு உரியவை எல்லாம் உன் கையிலே, அவன் மீது மட்டும் கை வைக்காதே என்றார். சாத்தானும் ஆண்டவர் முன்னிலை நின்று புறப்பட்டான். ஒரு நாள் யோபின் புதல்வரும் புதல்வியரும் தன் மூத்த சகோதரன் வீட்டில் உண்டு திராட்சை ரசம் குடித்து கொண்டிருந்தனர். அப்போது தூதன் ஒருவன் யோபிடம் வந்து, எருதுகள் உழுது கொண்டிருந்தன, கழுதைகளும் அவற்றிற்கு அருகில் மேய்ந்து கொண்டிருந்தன. அப்போது செபாயர் பாய்ந்து அவற்றை கைப்பற்றினர், ஊழியரை வாள்முனையில் வீழ்த்தினர். நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான். இதை சொல்லி முடிப்பதற்குள் இன்னொருவன் வந்து, கடவுளின் நெருப்பு விண்ணிலிருந்து விழுந்து ஆடுகளையும் வேலையாள்களையும் சுட்டெரித்து விட்டது. நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான். இதை சொல்லி முடிப்பதற்குள் இன்னொருவன் வந்து, கல்தேயர் 3 கும்பலாக வந்து ஒட்டகங்கள் மேல் பாய்ந்து அவற்றை கைப்பற்றி கொண்டனர், ஊழியர்களை வாள்முனையில் வீழ்த்தினர். நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான். இதை சொல்லி முடிப்பதற்குள் இன்னொருவன் வந்து, உன் புதல்வரும் புதல்வியரும் தம் மூத்த சகோதரன் வீட்டில் உண்டு திராட்சை ரசம் குடித்து கொண்டிருந்தனர். அப்போது திடீரென பெருங்காற்று பாலை நிலத்திலிருந்து வீசி வீட்டின் 4 மூலைகளிலும் தாக்கியது. வீடு இளைஞர்கள் மேல் இடிந்து விழ அவர்களும் மடிந்து விட்டனர். நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான். யோபு எழுந்தார்.
தம் ஆடைகளை கிழித்து கொண்டார், தம் தலையை மலித்து கொண்டார். பின்பு தரையில் விழுந்து வணங்கி, என் தாயின் கருப்பையினின்று பிறந்த மேனியனாய் யான் வந்தேன். அங்கே திரும்புகையில் பிறந்த மேனியனாய் யான் செல்வேன். ஆண்டவர் அளித்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். ஆண்டவரது பெயர் போற்றப் பெறுக என்றார். இவை அனைத்திலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, கடவுள் மீது குற்றம் சாட்டவும் இல்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 17 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உம் செவியை திருப்பி என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும். ஆண்டவரே, உம் செவியை திருப்பி என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும். ஆண்டவரே, உம் செவியை திருப்பி என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும். ஆண்டவரே, என் வழக்கின் நியாயத்தை கேட்டருளும். என் வேண்டுதலை உற்று கேளும். வஞ்சகமற்ற உதட்டினின்று எழும் என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். ஆண்டவரே, உம் செவியை திருப்பி என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும். ஆண்டவரே, உம் செவியை திருப்பி என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும். இறைவா, நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஏனெனில் நீர் எனக்கு பதில் அளிப்பீர். என் பக்கமும் செவியை திருப்பி அருளும். என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும். ஆண்டவரே, உம் செவியை திருப்பி என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும். ஆண்டவரே, உம் செவியை திருப்பி என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மானிட மகன் தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கும் ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் தங்களுக்குள் பெரியவர் யார் என்ற விவாதம் சீடர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களின் எண்ணங்களை அறிந்து ஒரு சிறு பிள்ளையை எடுத்து தம் அருகே நிறுத்தி அவர்களிடம், இச்சிறு பிள்ளையை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும்
என்னையே ஏற்றுக்கொள்கின்றார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார். உங்கள் எல்லோரிலும் சிறியவரே பெரியவராவார் என்றார். யோவான் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, ஒருவர் உமது பெயரால் பேய் ஓட்டுவதை கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம், ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார். இயேசு அவரை நோக்கி, தடுக்க வேண்டாம், ஏனெனில் நமக்கு எதிராக இல்லாதவர் நமக்கு சார்பாக இருக்கிறார் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தொட்ட இடங்கள் கோடி காலம் வாழும் முன்னாலே சோர்ந்த மகனை எடுத்து வைத்தேன் உந்தன் முன்னாலே, உந்தன் முன்னாலே. கருணை மழை மேரி மாதா கண்கள் திறவாயோ, கண்கள் கலங்கும் ஏழை மகனின் கால்கள் தருவாயோ. கருணை மழை மேரி மாதா கண்கள் திறவாயோ. இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாடல் பொருத்தமான பாடல். அன்னை மரியாளிடத்தில் தாயானவள் தன்னுடைய ஒரே மகனுடைய அவனுடைய நலத்திற்காக எழுந்து நடக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்திற்காக அன்னையிடத்தில் வேண்டி, இதே இடத்தில் அன்னையானவள் காட்சி தந்து அந்த மகனுக்கு அற்புதத்தை செய்தார், அதிசயத்தை செய்தார் என்பதுதான் நம்முடைய நம்பிக்கை, விசுவாசம் இல்லையா? நாமும் பல நேரத்தில் பல முடக்குகளோடு கஷ்டங்களோடு இந்த இடத்தில் வந்திருக்கிறோம். ஒருவேளை கால் நமக்கு சரியாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் அனைத்தும் சரியாக போவதில்லை என்பதுதான் உண்மை. எனவே தான் பல மைல் தூரம் கடந்து இந்த இடத்திலே அன்னை இடத்தில் நாம் தேடி வந்திருக்கிறோம், விண்ணப்பங்களோடு வந்திருக்கிறோம். இன்றைய செய்தி கூட விண்ணப்பங்களை கேட்டருளும் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கருத்துக்கள், ஒவ்வொரு வேதனைகள், வலிகள். ஆனால் அனைத்திலும் ஆண்டவர் உடன் இருக்கிறார், அன்னை மரியாள் உடன் இருக்கிறார் என்ற ஆழ்ந்த நம்பிக்கை நமக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும். இணை சட்டம் 8:16 சொல்கிறது, இறுதியில் உங்களுக்கு நல்லது செய்வதற்காகவே உங்களை எளியவராக்குவதற்காகவும் சிறுமைப்படுத்துவதற்காகவும் சோதிப்பதற்காகவும் கடவுள் நன்மைகளை செய்தார். பல நேரத்தில் வாழ்க்கையில் நாம் எளிமைப்படுவதற்காக சிறுமைப்படுத்தப்படுகிறோம். ஆண்டவரை வாழ்வதற்காக தூய்மைப்படுத்துவதற்காக பல சோதனைகளை கூட நாம் வாழ்க்கையில் பல நஷ்டங்கள் கஷ்டங்கள் அனைத்துமே வருவதை நாம் உணர்கிறோம். இதை கண்டு பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் கடவுள் நம்மை அன்பு செய்கிறார், நம்மோடு இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். திருப்பாடல் 27:10 சொல்கிறது, என் தந்தையும் தாயும் என்னை கைவிட்டாலும் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். சொல்லலாமா? சொல்லுங்க. என் தந்தையும் தாயும் என்னை கைவிட்டாலும் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். ஒரு நல்ல தாய் தந்தை தன்னுடைய பிள்ளைகளை கைவிடவே மாட்டார். அப்படியே மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன், உன்னை பாதுகாப்பேன் சொல்லக்கூடிய அந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை மதிப்போம், நம்பிக்கை வைப்போம். நிச்சயமாக இந்த நாளில் உங்கள் அனைவருக்குமே நன்மைகள் நடக்கும் என்பதில் எனக்கு எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. அதே திருப்பாடலில் நாம் படிக்கிறோம், 27:16 சொல்கிறது, நெஞ்சே ஆண்டவருக்காக நீ காத்திரு, நெஞ்சே ஆண்டவருக்காக நீ காத்திரு, மன உறுதிகள் உன் உள்ளம் வலிமை வரட்டும். பல நேரத்தில் வேதனைகளும் வலிகளும் நம்மை ஆட்கொள்ளுகிற பொழுது நம்மிடத்தில் போகிறது என்னன்னா சமாதானம், மகிழ்ச்சி, தைரியம் இவையெல்லாம் போய்விடுகிறது. உடனே இனிமேல் நாம் ஜெபம் செய்ய வேண்டாம், வாழ்க்கை தொலைந்து விட்டது என்று நாம் நினைக்கிறோம். ஜெபத்தை நிறுத்துறது, கோவிலுக்கு போகிறதில்ல. ஒரு குடும்பத்தில் ஒரு சாவு வந்துன்னா உடனே என்ன செய்யாது? முதல்ல போகிறது கோவிலுக்கு.
அந்த கடவுளை நமக்கு என்ன செய்ய கைவிட்டுட்டார். எனவே அந்த கோயிலுக்கு என்ன போக வேண்டிய தேவையில்லை. ஜபம் செய்து என்னதான் நடந்துச்சு? வேண்டாம், ஜபம் வேண்டாம், ஜபமும் வேண்டாம், கோயிலும் வேண்டாம், பாட்டும் வேண்டாம். அப்போ என்ன வேணும்? நல்லா தூங்கணும், இல்லைன்னா சாவணும். இப்படித்தான் மனிதர்கள் இன்று கலங்கி போய் நிற்கிறார்களே தவிர மன உறுதியோடு நம்பிக்கையோடு எழுந்து ஆண்டவிடம் திரும்பி வருவதற்காக அவர்கள் முன் வருவதில்லை. ஊதாரி மகன் தன்னுடைய வாழ்க்கையிலே தந்தையுடைய இல்லத்திலிருந்து அவன் செல்லுகிறான், ஆனால் எல்லாத்தையும் இழக்கிறான். ஆனால் கடவுளுடைய அன்பிலிருந்து சென்ற பிறகுதான் நம்முடைய வாழ்க்கையிலே பஞ்சம் ஏற்படுகிறது. நாட்டில் பஞ்சம் ஏற்படக்கூடிய காரணத்தினால் ஒருவேளை உணவு கூட வழி இல்லாமல் கடைசியில் அவருக்கு ஒரு ஞானம் கிடைக்கிறது. யாரும் சொல்லிக் கொடுக்காத ஞானம் கடவுளே சொல்லிக் கொடுத்திருப்பார். தூயாவி அவனுக்கு வழிகாட்டி இருப்பார். எழுந்து என் தந்தையிடம் செல்வேன் என்ற அந்த வாக்கு அவனுக்கு கிடைக்கிறது. எனவே எந்த வேகத்தில் அவன் அந்த இடத்தை விட்டு சென்றானோ அதே வேகத்தோடு இன்னும் அதிகமாக தந்தையின் இல்லத்திலே வருகிறான், எளிமைப்படுத்தி கொண்டு வருகிறான். இனிமேல் என்னை ஒருவேளை அவர் மகனாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும், அவருடைய அன்பு பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும், அந்த வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு சாதாரண வேலைக்காரனாக என்னை ஏற்றுக்கொண்டால் போதும், நான் எளிமைப்படுகிறேன், தாழ்ந்து போகிறேன். அவருடைய அன்பு எனக்கு தேவை, அவருடைய உறவு எனக்கு தேவை. அவர் என்னை உயர்த்துவார், எனக்கு ஆசி தருவார், என்னை மேன்மைப்படுத்துவார் என்ற ஆழ்ந்த நம்பிக்கை அவனுக்குள் இருந்ததால் அப்படியே நடந்தது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் தளர்ச்சிகளும் மனச்சோர்வும் கவலைகளும் நெருக்குகிற பொழுது, நம்முடைய உலகத்தார் நம்மை பகைக்கிற பொழுது, நம்முடைய எதிராளிகள் நமக்கு அடுக்கடுக்காக பிரச்சனைகளை கொடுக்கிற பொழுது, நம்மை வேண்டாம் என்று ஒதுக்குகிற பொழுது, நினைத்த காரியெல்லாம் நடக்கவில்லை என்று நாம் எண்ணி குழம்புகிற பொழுதெல்லாம் ஓடோடி வர வேண்டியது ஆலயத்தில், அன்னை மரியாளிடத்தில், நற்கருணை ஆலயத்தில், நற்கருணை ஆண்டவரிடத்தில் மனம் திறந்து பேசுகிற பொழுது ஆண்டவரே சொல்வார், சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். யாரும் சொல்ல முடியாத அன்பு செய்தி அந்த ஆண்டவர் நமக்கு தருகிறார். திருப்பாடல் 57:1 சொல்லுகிறது, கடவுளே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும், நான் உம்மிடம் தஞ்சம் புகுகிறேன், இடர் நீங்கும் வரை உம் இறக்கைகளின் நிழலையே எனக்கு புகலிடமாக கொண்டுள்ளேன். திருப்பாடல் 57:1 மீண்டும் சொல்கிற, உன்னதரான கடவுளை நோக்கி எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் இறைவனை நோக்கியே நான் மன்றாடுகின்றேன். எனக்காக யாவையும் எல்லாவற்றையும், யாரும் செய்ய முடியாத காரியங்களை எல்லாம் ஆண்டவர் செய்வார் என்ற நம்பிக்கையிலே அந்த திருப்பாடல் நாம் படிக்கின்றோம். இறைவனை நோக்கி நான் மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் வாழ்வின் நியாயத்தை கேட்டருளும், என் வேண்டுதலை உற்று கேளும், வஞ்சகமற்ற உதட்டினின்று எழும், என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும் என்று இன்றைய பதிலுரை பாடல் நாம் படிக்க கேட்டோம். 17வது திருப்பாடல் 1ஆம் இறைவசனம். ஆண்டவரிடத்தில் மன்றாடுகிற பொழுது தூய்மையாக இருக்க வேண்டும், வஞ்சகம் நிறைந்த நாவு நம்மிடத்தில் இருக்கக்கூடாது, அசைக்க முடியாத நம்பிக்கை வேண்டும், எளிமைப்பட வேண்டும், தாழ்ச்சியோடு அவர் செய்வார், செய்வதற்கு முன்பாகவே செய்வார் என்று ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் எண்ணி வாழ்கிற பொழுது நினைத்த காரியம் வெற்றி பெறும் என்பதில் ஒரு சந்தேகம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இணை சட்டம் 8:18 சொல்கிறது, உங்கள் மூதாதையருடன் ஆணையிட்டு செய்து கொண்ட உடன்படிக்கை உறுதிப்படுத்த இந்நாளில் இருப்பது போன்ற செல்வங்களை ஈட்டவல்ல ஆற்றலான உங்களுக்கு ஆற்றல் அளித்த கடவுளாகிய ஆண்டவரை நினைவில் கொள்ளுங்கள். எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார், இருந்தாலும் கடவுளுக்கு நாம் நன்றி சொல்லாமல், அவரை நினைத்து வாழாமல் இன்னும் ஏதேதோ ஒரு காரணத்திற்காக கலங்கி நிற்கிறோம் என்றால் அதற்கும் கடவுள் துணை செய்வார். எதை செய்ய வேண்டுமோ அதை அதே நேரத்தில் ஏற்ற நேரத்தில் செய்வார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுளுடைய வல்லமையுள்ள கரத்தின் கீழ் நம்மை தாழ்த்துகிற பொழுது, ஏற்ற காலம் வருகிற பொழுது நம்மை உயர்த்துவார் என்பதை நாம் புரிந்து செயல்பட வேண்டும். ஆனால் ஒவ்வொரு நாளும் தூய்மையாக வாழ வேண்டும். ஜெபம் செய்யாமல் வாழவே கூடாது. மூச்சு விட முடியாமல் வேற வாழ முடியுமா? நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லாரும் வந்து பேசினத்தில் ஃபாதர் எல்லாமே நடக்கணும், ஆனால் ஜெபம் பண்ணல, கோவிலுக்கு போகல, எங்கள் குடும்பத்தில் ஜெபமாலை இல்லை, ஒரே அடியும் குழப்பமும் சண்டையும். குழப்பமும் சண்டையும் இருக்கிறது, குடும்பத்தில் சண்டையும் குழப்பம் இருக்கிறது ஆண்டோடைய விருப்பம் இல்லை, அது நாமாவே தெரிந்தெடுத்துக் கொள்வது. ஏன்? மனம் உவந்து மன்னிப்பது கிடையாது. இன்னும் வேணும் என்றுதான் பொருளுக்கு ஆசை. ஜெபம் செய்கிறாய் என்று கேட்டால் ஜெபம் செய்கிறேன் என்று சொல்கிறார்கள். என்னடா போய் கேட்டா அப்படின்னு கேட்டால் அங்கேயும் போய் பணம் வேணும், பொருள் வேணும், அது வேணும், இது வேணும் சொல்கிறோம். என்றைக்காவது நீங்களும் நானும், ஆண்டவரே இதோ நம்முடைய பிள்ளை நான் இருக்கிறேன், உமக்காக நான் என்ன செய்ய வேண்டும், எனக்கு அனைத்து நலன்களையும் தந்திருக்கிறேன், நான் உமக்காக என்ன செய்ய வேண்டும் என்று எப்பொழுதாவது கேட்டிருக்கிறோமா? எனக்கு நலத்தை தந்தீர், என் உடலை, என் ஆன்மாவை, இந்த நலத்தை, இந்த வாய்ப்பை, இந்த நேரத்தை உமக்காக நான் ஏதாச்சும் என்ன செய்ய வேண்டும், உம்மை எவ்வாறு பெருமைப்படுத்த வேண்டும் என்று யாருமே கையளிப்பதற்கு கிடையாது. வருவது கூட அதில் கூட சுயநலம். யாருக்குமே ஜெபம் செய்வது கிடையாது. தனக்காகவும் தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் மட்டும்தான் வாழ்கிறார்களே தவிர வேறு யாருக்கும் வாழ்வது கிடையாது. பல நேரத்தில்
பல அம்மாக்கள் சொல்லுவார்கள், நான் யாருக்காக வாழ்கிறேன் என்று சொன்னால் என் பிள்ளைகளுக்காக வாழ்கிறேன். கணவன் குடித்துக்கிட்டு கிடக்கிறான், என் அவனை திருத்த முடியாது, என் பிள்ளைகளுக்காக நான் வாழ்கிறேன் என்று சொல்வார்கள். அது ஒரு சின்ன திருத்தம். ஏனென்றால் ஒருவேளை நீங்கள் பிள்ளைகளுக்காக வாழ்வீர்கள், ஒருவேளை இந்த நேரத்தில் அது உதவியாக இருக்கும், பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்த்து எடுப்பீர்கள். ஆனால் அதே பிள்ளைகளை ஒரு நாளில் உங்களை பார்த்து அம்மா வேண்டாம் அப்பா வேண்டாம் என்று உங்களை உதறி தள்ளுகிற பொழுது நீங்கள் ஒடிந்து போவீர்கள், சோர்ந்து போவீர்கள். இனி நான் எங்கு செய்வேன் என்று குழம்பி போவீர்கள். என் வாழ்க்கை முழுவதுமே, என் உழைப்பை, நேரத்தை அனைத்தையுமே இவருக்கு கொடுத்தேனே, என் அன்பை கொடுத்தேனே, இந்த மகன் என்னை பார்க்கவில்லை, இப்பொழுது எனக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறான் என்று அவன் சொல்லக்கூடிய நேரத்தில் நீங்கள் தளர்ந்து போவீர்கள். எனவே ஒரு சின்ன திருத்தம் என்னவென்று சொன்னால், எதை செய்தாலும் கடவுளுக்காக செய்யுங்கள். பிள்ளைகளுக்காக நீங்கள் வாழவில்லை, கணவருக்காக வாழவில்லை. இந்த உலகத்தில் நான் வாழ்வது இயேசு ஆண்டவருக்காக, வாழ்ந்தாலும் அவருக்கு, இறந்தாலும் அவருக்கு என்ற மனநிலையோடு நீங்கள் வாழுகிற பொழுது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எதுவுமே உங்களை என்ன செய்யாது, தொந்தரவு செய்யாது. மிகப்பெரிய நம்பிக்கை. ஒவ்வொரு நாளும் சோர்ந்து போகிற பொழுது, உடைந்து போகிற பொழுது, ஓடோடி வரக்கூடிய நேரத்தில் ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார், அன்பு காட்டுவார், வலிமை தருவார். எனவே நாம் தளர்ந்து போகக்கூடாது. இன்றைய முதல் வாசகத்தில் நாம் படிக்க கேட்டோம், யோபு தன்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு கடவுளை நேசித்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுளே சாத்தானிடத்தில் சொல்லுகிறார், இல்லை உலகத்தை சுற்றி பார்த்தாய், ஆனால் அந்த யோபுவை பார்த்தாய் என்று கேட்கிற பொழுது பார்க்கவில்லை, யோபுவை பார்க்க வேண்டும். ஏனென்றால் அவர் மாசற்றவனாக, நேர்மையானவனாக, கடவுளுக்கு அஞ்சி தீமையானதை விலக்கி நடப்பவருமாக, மண்ணுலகில் ஒருவர் கூட இவனைப் போல் இல்லை என்ற மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை யோபுவில் வைக்கிற பொழுது சாத்தான் சொல்லுகிறான், அப்படியா, அப்படி என்றால் அவனுடைய வேலையின் மீது கைவையும், நீர் அவனை ஆசி கூறுகிறீரே, அவனுடைய வேலைகளையும் அவனுடைய ஆட்களையும் அவனுடைய மக்களையும் நீர் ஆசி கூறுகிறீர், அவரை ஆசீர்வதித்து வழிநடத்துகிறீர், நீர் அதை நிறுத்தும், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். செய்து பார் என்று அவருக்கு அந்த ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். ஆனால் அவன் மேல் கை வைக்காதே, அவன் என்னுடைய பிள்ளை, அவன் மேல் கை வைக்காதே, அவனுடைய பொருட்கள் மீது அவனுடைய ஆட்கள் மீது எதை செய்தாலும் பரவாயில்லை, இந்த நேர்மையாளன் என்னை விட்டு அகலமாட்டான் என்ற மிகப்பெரிய நம்பிக்கையை சாத்தானுக்கு கொடுக்கக்கூடிய வேளையை சாத்தான் சோதித்து பார்க்கிறான். ஆனால் தோற்று போகிறான். ஏனென்றால் அதே யோபு தன்னுடைய வாழ்க்கையில் சொன்ன நம்பிக்கை, நான் எதை கொண்டு வந்தேன், எதையும் கொண்டு வரவில்லை. அவன் சொல்லுகிறான், பிறந்த மேனியனாய் என் தாயின் கருப்பையில் இருந்து நான் இந்த உலகத்திற்கு வந்தேன், திரும்புகையில் அதே பிறந்த மேனியனாய் நான் செல்வேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையிலே கடவுள் மீது வைத்திருந்த நம்பிக்கையை மிகவும் அதை பெருமைப்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை பெருமைப்படுத்துகிறான். பாவம் செய்யாமல், எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தாலும் பாவம் செய்யாமல், கடவுளுடைய அன்பிலிருந்து விலகிச் செல்லாமல் அவரையே நேசிக்கிறான். அதுதான் உண்மை. அன்புக்குரியவர்களே, இந்த வாழ்க்கை நமக்கு வேண்டும். திருப்பாடல் 13:17 சொல்வது போல, என் உள்ளத்தை ஆய்ந்தறியும், இரவு நேரத்தில் என்னை சந்தியும், என்னை புடமிட்டு பார்த்தருளும், தீமையதையும் என்னிடம் காண மாட்டீர், என் வாய் பிழை செய்யக்கூடாது என உறுதி கொண்டேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் தூய்மையாக இருக்க வேண்டும். இந்த யோபுவை போல நம்முடைய வாழ்க்கையிலும் அசைக்க முடியாத நம்பிக்கை, ஆழ்ந்த நம்பிக்கையை ஆண்டவர் மீது வைக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் நல்லதையே செய்வார், அவர் நன்மையை செய்வார். அவருக்கு நல்லது மட்டும்தான் செய்ய தெரியும், நன்மை செய்ய மட்டும்தான் தெரியும், அன்பு செய்ய மட்டும்தான் தெரியும். எனவே இந்த இவைகளை எல்லாம் பற்றி கொண்டு ஆண்டவரிடத்தில் நாம் ஒப்புக் கொடுப்போம். அனைத்து விண்ணப்பங்களையும் மனதார சொல்லுவோம். ஆண்டவன் மீது கருணை சொல்வார். அன்னை மரியாள் நமக்காக துணையாக இருப்பார். திருப்பாடல் 17:6 சொல்வது போல, இறைவா, நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், ஏனெனில் நீர் எனக்கு பதில் அளிப்பீர், என் பக்கம் உம் செவியை திருப்பியருளும், என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும். மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோஸ்திரம் ஏசையா, சோஸ்திரம் ஏசையா.
பாதம் வருகின்றேன். என்னையே உனக்காக தருகின்றேன். இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன். என்னையே உனக்காக தருகின்றேன். மலர்களில் விழுந்து மனமென நுழைந்து காற்றில் கலந்து பணிவோடு பணிந்து இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன். என்னையே உனக்காக தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலியும் எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கேற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித ஜெரோமின் எடுத்துக்காட்டை பின்பற்றி நாங்கள் உமக்கு வார்த்தையை உள்ளத்தில் இருந்த எங்களுக்கு அருள்வீராக. மீட்பு அளிக்கும் பலிபொருளை மாண்புக்கு உரிய உமக்கு ஒப்பு கொடுக்க அதிக முனைப்புடன் எங்களை வர செய்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உம்மன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் இடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீரே. அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவிழத்தை நிறைவேற்றி தூய மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். தூய்மை அனைத்திற்கும்
போற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிர்ந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தல் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்றைக்கு நாங்கள் விழா கொண்டாடுகிற புனித ஜெரோம், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாய் தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே.
மீட்பரின் கட்டளையாக அர்ப்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியிலிருந்து அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்ம உணவாய் அன்பின் வடிவாயானவரின் விருந்து, ஆற்றல் அளிக்கும் அல்லல் தீர்க்கும் அருமையான மருந்து. ஆன்ம உணவாய் அன்பின் வடிவாயானவரின் விருந்து, ஆற்றல் அளிக்கும் அல்லல் தீர்க்கும் அருமையான மருந்து. இதை அருந்திட வாரி நல்லாசிகள் பாரி, இதை அருந்திட வாரி நல்லாசிகள் பாரி. உயிரையுடனாய் உனக்காய் எனக்காய் தன்னை தரும் இருந்து, உலகம் வாழ உயிரை கூட தந்திடும் தலைவன். விண்ணகவிருந்தே வா, மன்னகம் எழுந்து வா, மனிதர் வாழ மகிழ் உணவாய் வா. விண்ணகவிருந்தே வா, மன்னகம் எழுந்து வா, மனிதர் வாழ மகிழ் உணவாய் வா. ஆன்ம உணவாய் அன்பின் வடிவாயானவரின் விருந்து,
ஆற்றல் அளிக்கும் அல்ல தீர்க்கும் அருமையான மருந்து. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தூய ஜெரோமின் விழாவில் நாங்கள் பேரின்பத்துடன் உட்கொண்ட திருவுணவு நம்பிக்கையாளரின் உள்ளங்களை தூண்டுவதாக. அதனால் மக்கள் புனித படிப்பினைகளில் கருத்தூன்றி தாங்கள் பின்பற்ற வேண்டியவற்றை அறிந்து அவற்றை கடைபிடித்து நிலை வாழ்வு என்றும் பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். தூய ஆரோக்கிய அன்னையின் ஆசீர்வாதம் மன்றாடவும். ஆற்றலும் அன்பமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் தூய ஆரோக்கிய அன்னையையும் இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் அனைவரையும் ஆசீர்வதையும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்கவையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் தூய ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velankani. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழுங்கள். ஆண்டவர் உடனிருப்பார். இறைவனுக்கு நன்றி. மாதாவே துணை நீரே, உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும். ஈரோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன் வாழையமை பாரும். தம்மரசே தாயேயம் மன்றாட்டை தயவாய் கேளும். ஈயோர் என்றமை நீர் தள்ளாமல் எக்கால துணை தற்காரும். மாதாவே துணை உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும். ஈரோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன் வாழையமை